அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி 10 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. அந்த நாள் மார்ச் 29ஆம் தேதி. சனி மிக வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9இல் இருந்து 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. கர்ம சனியால் நினைத்தபடியே தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையிலும் நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியாக நிச்சயமாக உங்கள் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிச்சயமாக யாராலும் மாற்ற முடியாத அளவிற்கு வளர்ச்சியை உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. சனி பகவான் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் நுழைவது முத்தான வாய்ப்புகளை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக மாற்றி அமைக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதால் பொருளாதார நிலை உயர்வடையும். உடல்நலம் சீராகும். மனநலமும் சிறப்பாக இருப்பதால் மிக முக்கியமான பணிகளை திறன்பட செய்வதற்கான யோகம் உண்டு. எதிர்கால நலனை ஒளிமயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உயர் பதவிகள் தடைதாமதமின்றி எளிதில் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்தபடியே ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் பல இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். குறிப்பாக சனி பகவான் 4, 7, 12 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சப்தமத்தை தனது பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஏமாற்றம் நிறைந்த விஷயங்களை கூட சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. விலகி சென்றவர்கள் உங்களை விரும்பி மீண்டும் வருவதற்கான யோகம் உண்டு. சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் காதல், திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக சனியின் பார்வையால் கிடைக்கிறது. விரயத்தை பார்ப்பதால் உறுதியாகவே விரய செலவுகளை மிதுன ராசிக்காரர்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் அத்தனை விரயங்களையும் சுப விரயங்களாக மாற்றி கொடுப்பதால் அனைத்திலும் நல்ல தகவல்கள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதை தொட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக கரைந்து லாபம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் விரயத்தில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சனி பகவான் மகிழ்ச்சியை சுப விரயங்களாக நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பாராத பல நல்ல மகிழ்ச்சி நிறைந்த தகவல்கள் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களை வந்து சேரும். அது மட்டுமல்லாது இந்த காலகட்டத்தில் 2 முறை வக்ரகதியில் திரும்புவாருங்க. தற்போது சில மாதங்களுக்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னர் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் பாகிஸ்தானம் ஆகிய 9இல் அமர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று 2026 மார்ச் மாதம் 7ஆம் தேதி முழுமையாக கர்மஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலும் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கும். அதற்கான பலன்களை இந்த தருணத்தில் இருந்தே நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதால் தொழில் துவங்குவதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் உண்டு. நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. சொந்தமாக இடம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் அபரிவிதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல பல காரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும். எதிர்பார்த்து
காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க. பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் அதிக கவனம் தேவை. என்னதான் அனுபவம் இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் நன்மையை நிறைவாக பெற முடியும் என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். ஆர்வம் இல்லாமல் அனுபவம் இல்லாமல் பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றை நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டாம். உங்களுடைய அனுபவம் எதில் சிறப்பாக இருக்கிறதோ அந்த தொழில் ரீதியான முயற்சியில் உற்பத்தி வியாபாரம் சார்ந்த பணிகளில் ஈடுபடும் போது உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். பயம் அகலும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் தொழில் உயர்வதற்கான வாய்ப்பும் மிக அபரிவிதமாக உங்களை தேடி வரும். சரியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம் என்பதை சனியினுடைய பயிற்சி நிச்சயமாக எடுத்து காட்டுகிறது. பொருளாதார பற்றாக்குறைகள் விலகும். புதிய முயற்சியில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க. பல்வேறு வகையான நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. புது முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் காரிய தடையின்றி உங்களுக்கு கைகூடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த வாய்ப்புகள் அனைத்தும் கை நழுவாமல் உங்களை வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த பல காரியங்களை கூட இந்த தருணத்தில் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை வந்து சேருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு சனி பகவான் கர்மத்தில் நுழைவதால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். பண பற்றாக்குறை அகலக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பாதிப்புகளை முற்றிலுமாக விலக்கி எடுத்த காரியம் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பொன்பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் ஆரோக்கியம் முன்னேற்றம் பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் இந்த தருணம் சாதகமாக கைகூட போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பெண்மணிகள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக சனியின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். எனவே இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தால் நிச்சயமாக அவற்றை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாறுவதோடு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்களும் முற்றிலுமாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாற்றமும் அதிரடியான வளர்ச்சியும் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாகவும் முன்னேற்றத்தை நிறைவாக பெறக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும்.